ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சில விடுகதைகளுக்கு பதில்களை கண்டுபிடிக்கலாம். வாங்க, முதல் கேள்விக்குள்ள போலாம். நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்ட். காலையில என்னோட சவுண்டை கேட்ட உடனே உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். ஆனா நான் தான் உங்களை அந்த டேக்கு ரெடி பண்ற முதல் ஆப்ஜெக்ட். நான் யாரு? பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்களா? வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டான ஆன்சரை சொல்லலாம். நான் தான் அலாம் கிளாக். நான் தான் அலாம் கிளாக். கரெக்ட்? ஓகே, வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். நான் நீங்க வாக் பண்றதுக்கு, ரன் பண்றதுக்கு, ஜாக் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்க கிரவுண்டுக்கு போனா நான் உங்களுக்கு அவசியமா தேவைப்படுற ஒன்று. ஆனா என்னால் தனியா எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. நான் யாரு? கண்டுபிடிச்சிட்டிங்களா? வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா கரெக்டான ஆன்சரை சொல்லலாம். நான் தான் நீங்க போட்டுக்கிற ஷூஸ். நான் தான் நீங்க போட்டுக்கிற ஷூஸ். ஆல் ரைட், வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். ஃபுட்டோட டேஸ்ட்டை நாம என்ஜாய் பண்றோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட்டை நம்ம டேஸ்ட் பட்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறோம். இப்போ எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட்ஸ் நம்ம டேஸ்ட் பட்டுக்கு தெரியும்? மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் டேஸ்ட்ஸ் இருக்கு? கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டான ஆன்சரை சொல்லலாம். டேஸ்ட்ஸ் மொத்தம் 6 வகைப்படும். டேஸ்ட்ஸ் மொத்தம் 6 வகைப்படும். முதல்ல இனிப்பு, ஸ்வீட், புளிப்பு, சவர், உப்பு, சால்ட், காரம், ஸ்பைசி, கசப்பு, பிட்டர், துவர்ப்பு, ஆஸ்ட்ரிஞ்சன்ட். மொத்தம் 6 வகைப்படும். ஓகே, வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். நான் அகெயின் ஒரு ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் நான் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகவே முடியாது. நான் லிக்விட் ஸ்டேட்டில் இருப்பேன். எனக்கு இன்னொரு ஸ்பெஷல் பேரும் இருக்கு. நான் யாரு? யோசிக்கலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டான ஆன்சரை சொல்லுவோம். நான் தான் பெட்ரோல். நான் தான் பெட்ரோல். என்னோட இன்னொரு பேரு லிக்விட் கோல்டு. என்னோட இன்னொரு பேரு லிக்விட் கோல்டு. ஆனா இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்தாச்சு. How they run? They run using electric current. Electric vehicles run using electric current. Correct தானே? வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். Names of any 3 air transport vehicles சொல்றீங்களா? Names of any 3 air transport vehicles சொல்றீங்களா? வானத்துல பறக்கிற 3 air vehicles ஓட பேரு சொல்றீங்களா? கண்டுபிடிக்கலாமா? வாங்க யோசிப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்ட் ஆன்சரை சொல்லலாம். ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், ஜெட். முதல் ஆன்சர் ஹெலிகாப்டர், செகண்ட் ஏரோப்ளேன், தேர்ட் ஜெட். இப்போ நீங்கள் வேற வேற டிஃப்ரெண்டான ஏர் வெஹிக்கிள்ஸை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எப்பொழுதும் போல உங்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ். வாங்க, நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். லெமன்ல இருக்கிற ஆசிடோட பேர் என்ன? லெமன்ல இருக்கிற ஆசிடோட பேர் என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டான ஆன்சரை சொல்லலாம். லெமன்ல இருக்கிற ஆசிடோட பேரு சிட்ரிக் ஆசிட். தி ஆன்சர் இஸ் சிட்ரிக் ஆசிட். ஆல் ரைட், வாங்க நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். எங்க கிட்ட 10 ஃபிங்கர்ஸ் இருக்கு. ஆனா எங்களால தனியா ஃபங்க்ஷன் ஆகவே முடியாது. எங்களால தனியா வேலை பார்க்கவே முடியாது. நாங்க யாரு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? தி ஆன்சர் இஸ் கிளவ்ஸ். தி ஆன்சர் இஸ் கிளவ்ஸ். ஓகே, வாங்க நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த வெஜிடபிள்ஸ்ல நிறைய ஃபைபர் இருக்கிற வெஜிடபிள் எது? இந்த வெஜிடபிள்ஸ்ல நிறைய நிறைய ஃபைபர் இருக்கிற வெஜிடபிள் எது? முதல் வெஜிடபிள் பீன்ஸ், செகண்ட் வெஜிடபிள் கேபேஜ், அடுத்தது பொட்டேட்டோஸ். இந்த மூணுத்துல எதுல நிறைய ஃபைபர் கான்டென்ட் இருக்கு? யோசிக்கிறீங்களா?
கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரைட் ஆன்சரை சொல்லலாம். Beans is the correct answer. They have the high fiber content. Fiber is good for our guts health. Good job. வாங்க நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். The next one is palindrome question. Palindromes அப்படின்னா வேர்ட்ஸை ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் ஸ்பெல்லிங்கும் மாறாது, மீனிங்கும் மாறாது. யோசிக்கலாமா? palindrome ஒரு 5 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டான ஆன்சரை சொல்லலாம். The first word is mom, second is none, third is peep, fourth is taught, and the last one is wow. திரும்ப லிஸ்ட் பண்ணலாம். mom, none, peep, taught, and wow. இந்த வார்த்தைகளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க வேற செட் ஆஃப் palindrome வேர்ட்ஸை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல என்னோட ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். நேம் 2 Asian countries that start with the letter B. லெட்டர் Bல ஆரம்பிக்கிற 2 ஏஷியன் கண்ட்ரீஸோட பேரை கண்டுபிடிக்கிறீங்களா? வாங்க யோசிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்ட் ஆன்சரை சொல்லுவோம். The first country is Bangladesh, second is Bhutan. First is Bangladesh, second is Bhutan. நீங்க வேற கண்ட்ரீஸை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். நான் ஒரு ஃப்ரூட், கிரீன் கலர்ல இருப்பேன். நான் பேர் ஷேப்ட் ஃப்ரூட். எனக்குள்ள பெரிய சீட் இருக்கு. நான் ஹியூமன் பீயிங்ஸோட ஐஸ், ஹேர், ஸ்கின், ஹார்ட், பிரெயின் இந்த எல்லா உறுப்புகளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரூட். நான் ஒரு குட் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் கூட. என்னோட ஸ்மூதி ரொம்ப யம்மியா இருக்கும். என்னோட பேரு ஏல ஆரம்பிக்கும். நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்ட் ஆன்சரை சொல்லலாம். நான் தான் அவகாடோ. நான் தான் அவகாடோ ஃப்ரூட். ஆல்ரைட். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். Who invented the television? Television அதாவது டிவியை கண்டுபிடிச்சது யாரு? பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா கரெக்ட் ஆன்சரை சொல்லலாம். டிவியை கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர்களை சொல்லலாம். The first one is John Logie Baird. Second name is Philo Taylor Farnsworth. First பேரு John Logie Baird. Second one is Philo Taylor Farnsworth. Okay? வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். Mosquitoes and flies சின்னதா தான் இருப்பாங்க. ஆனா 2 பேரும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் இவங்க டேஞ்சரஸ்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து கரெக்ட் ஆன்சரை சொல்லலாம். Because they spread diseases. Mosquitoes and flies 2 பேரும் நிறைய வியாதிகளை பரப்புவாங்க. They spread diseases. அதனால 2 பேரும் ரொம்ப டேஞ்சரஸ். கரெக்ட் தானே? வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். World's smallest insectோட பேர் என்ன? World's smallest insectோட பேர் என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? World's smallest insect is fairy fly wasp. World's smallest insect is fairy fly wasp. Okay? வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். வாங்க இப்ப லெட்டர் Pல ஆரம்பிக்கிற 3 வெஜிடபிள்ஸ் கண்டுபிடிக்கலாம். லெட்டர் Pல ஆரம்பிக்கிற 3 வெஜிடபிள்ஸ் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க 2 பேரும் சேர்ந்து ரைட் ஆன்சரை ஸ்மார்ட்டா சொல்லலாம். The first one is peas, second one is pumpkin, third one is potatoes. நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர்ஸ் peas, pumpkin, potatoes. Again, எப்பொழுதும் போல நீங்க வேற வேற வெஜிடபிள்ஸை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு you're right. என்னோட ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ். இப்ப names of 2 indoor sports that start with the letter S. இன்டோர்ல விளையாடக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ்
நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸோட நேம்ஸ் வந்து லெட்டர் எஸ்ல ஆரம்பிக்கணும். லெட்டர் எஸ்ல ஆரம்பிக்கிற ரெண்டு இன்டோர் ஸ்போர்ட்ஸோட பேரை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம சேர்ந்து கரெக்ட் ஆன்சரை சொல்லலாம். The first one is snooker, second one is squash. நான் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர்ஸ் snooker and squash. உங்களோட ஆன்சர்ஸ் டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னா என்னோட ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ். You're right. வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ ரெண்டு இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்ஸோட பேரு சொல்றீங்களா? 2 இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்ஸோட பேரு சொல்றீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், சேர்ந்து கரெக்டான ஆன்சரை சொல்லுவோமா? வாங்க. The first one is Rakesh Sharma. Second one is Kalpana Chawla. The first answer is Rakesh Sharma. Second one is Kalpana Chawla. திரும்ப நீங்க டிஃப்ரெண்டான நேம்ஸை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா வெரி குட் அண்ட் மை ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். The smallest bone in the human body is? கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா கரெக்ட் ஆன்சரை சொல்லலாம். The smallest bone in the human body is stapes. Stapes is the right answer. அது middle earல இருக்கு. Stapes is in the middle ear. The capital of New Zealand is? The capital of New Zealand is? கண்டுபிடிச்சிட்டீங்களா? The correct answer is Wellington. The capital of New Zealand is Wellington. All right. If you like this video, please do like, share and subscribe to Annam TV.